24ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட தமிழ் திரையுலக பிரபலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பல முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகள் திருமண பந்தத்தில் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக கீர்த்தி சுரேஷ், நாக சைதன்யா, சோபிதா, ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு பலரை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு ரசிகர்களுடைய வாழ்த்து மலையில் நனைஞ்ச பிரபலங்கள் யார் அப்படின்னா, 2021ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவிடம் இருந்து விவாகரத்து பெற்று பிரிந்த நாக சைதன்யா பிரபல மாடலும் நடிகையுமான சோபிதா துலிபாலாவை காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் டிசம்பர் 4ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக அறியப்படக்கூடிய கீர்த்தி சுரேஷ் கடந்த 15 வருடங்களாக காதலித்து வந்த தன்னுடைய நண்பரும் காதலருமான ஆண்டனி தட்டீலை டிசம்பர் 12ஆம் தேதி திருமணம் கோவாவில் நடத்திக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல தென்னிந்திய மொழிகளில் நடித்து பிரபலமான ரகுல் பிரீத் சிங் பாலிவுட் திரைப்படங்கள் நடித்து வந்தபோது பாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் ஜாக்கி பக்னானியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக நடிகர் சித்தார்த் மற்றும் அதிதி ராவ் இருவருமே ஏற்கனவே திருமணம் செய்து விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சமுத்திரம் திரைப்படத்தில் நடித்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியிருக்கு. அவங்களும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான நிக்கோலாய் சர்தேவ் என்பவரை பெற்றோர் சம்மதத்தோட காதலித்து கரம் பிடிச்சாங்க. ஜூலை மாதம் இவங்களுடைய திருமணம் நடந்து முடிஞ்சது. பிரபல இளம் நடிகையான மேகா ஆகாஷ் தமிழில் என்னை நோக்கி பாயும் தொட்டா திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இவங்க எந்த படத்தினுடைய பார்த்தோன்னா வெற்றி படமையாக அமையலை அப்படின்றதுமே பிரபல அரசியல் குடும்பத்தை சேர்ந்த வாரிசான விஷ்ணு என்கிற நபரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக தமிழ் சினிமா முன்னணி நடிகராக பல ஹிட் படங்கள் நடித்ததும் இயக்கியும் இருக்கக்கூடிய ஆக்ஷன் கிங் அர்ஜுனின் மகளுமான நடிகையுமான ஐஸ்வர்யா அர்ஜுன் பிரபல நடிகர் தம்பிராமையாவின் மகன் உமாபதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக குட் நைட் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை மேதா ரகுநாத் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய பெற்றோர் பார்த்து வைத்த மாப்பிளையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 45 வயது வரை திருமணம் செஞ்சுக்காமலே இருந்த பிரேம்ஜி அவர்கள் ஜூன் மாதம் பார்த்தோன்னா இந்து அப்படின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததாக மண்பானை மீன் குழம்பும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி கடைசியாக வெளிவந்த ராயன் திரைப்படத்தில் தனுஷுக்கு தம்பியாக நடித்திருந்த மலையாள நடிகர் ஜெயராமின் மகனான காளிதாஸ் தாரணி காளிங்கராயர் என்பவரை டிசம்பர் 8ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தமிழில் டாடா திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினாக நடித்த பிரபலமான அபர்ணா தாஸ் தளபதி விஜயுடன் பீஷ்டு படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட நடிகர் தீபக் பரமோல் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி பல ஜோடிகள் இந்த ஆண்டு திருமணத்தை முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக வேணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.